ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23rd ஆஃப் ஜனவரி அண்ட் மார்னிங் இப்போ ஒரு 5:30 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்டாக்ஹோமோட சென்ட்ரல் ஸ்டேஷன். டைம் அங்கே இருக்க பாருங்கள், டைம் 5:30க்கு 2 நிமிஷம் தாண்டி போயிருக்கு, 5:30க்கு மேலே 5:32. ஸோ இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், இது நம்மளோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிப்புன்னு சொல்கிறவருக்கு பெரிய இது கிடையாது, பட் ஸ்டில் ஒரு சோலோ ட்ரிப் தான் இது. அஃபிஷியலாக இன்னொரு கண்ட்ரியில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் சம்திங், 350 கிலோமீட்டர்ஸ், 350 கிலோமீட்டர் அந்த ஊர். ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்து போனோம். ஸோ இப்போது 6 மணிக்கு ட்ரெயின், 6:05க்கு. எந்த ட்ரெயின் தெரியுமா? 6:04க்கு இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள், 6:04க்கு அந்த ட்ரெயின் தான். ஸோ இப்போ மணி 5:30, ½ hour இருக்குது. ஸோ ட்ரெயின் ஏறி அங்கே அது வந்து ஒரு ஸ்டேஷன் போவோம், ஸ்கவுடுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து இன்னொரு ஒரு 1 hour ஒரு ட்ரெயின் ட்ராவல் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே தான் ஸ்டே புக் பண்ணியிருக்கேன், ஏர்பிஎன்பி. ஸோ இன்றைக்கி அங்கே ஆக்சுவலி ஈவெண்ட் நாளைக்கு தான். இன்றைக்கி நாளைக்கு சண்டே 3 நாள் ஈவெண்ட் நடக்குது. பட் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஃப்ரைடே எனக்கு ஒர்க்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி லீவை போட்டுலாம் போக முடியாது. நாளைக்கு போகலான்னு பார்த்தேன், பட்டு ஒரு சில காரணங்களுக்காக இன்றைக்கே கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு நாளைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறேன். ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ ஆச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு போகிறதுக்கு மட்டும் ஒரு 350 செக்கு, 350 செக்கு. நம்ம ஊருக்கு காசுக்கு 3500 வச்சுக்கோங்களேன். இந்த ஊருக்கு இந்த ப்ரைஸ் ஓகே தான். ஸோ 2 ட்ரெயின் மாறி போகிறோம். அப்படியே மேலே கீழே இறங்கி வந்தேன். இப்போ வரும்போது செம கூட்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா யாருமே இல்லை, பரவாயில்ல. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே தான் ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ட்ரெயின் டைமிங்ஸும் அந்த டிஸ்பிளேயில் அங்கே இங்கே இந்த டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ அதுக்கப்புறமா இதுதான் ட்ராக்கோட என்ட்ரி. எல்லாம் இதாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க போல ட்ரெயினுக்கு. அன்றைக்கி அப்படியே சொல்லிடுறேன் இப்போவே. ஸோ என்ன மேட்டர்னா, நாளைக்கு அங்கே ஈவெண்ட் நடக்குதுல்ல. ஸோ அந்த ஈவெண்ட் நடக்கிறதுனால அந்த ஊருக்கு போகிற ட்ரெயின் டிக்கெட்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இப்போ போகிறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1100 எவ்வளோ காட்டுச்சு. ஸோ போகிறதுக்கு மட்டுமே 1500 ப்ளஸ் வந்து காலையில் எடுத்தோன்னா 10 மணிக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த ஈவெண்ட்டே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லேட் இல்லை, பட் ஸ்டில் பறக்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் என்ன பிளான் பண்ணேன், ஒரு நாள் முன்னாடி பார்த்தா டிக்கெட் ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. ரூமும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 600 கூட 500 செக்கில் கிடச்சிது. 500 செக் ப்ளஸ் 300 செக் டிக்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தமே 700 ரூபா தான் ஒரு நாள் முன்னாடி போனதுக்கு. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி போட்ட பிளானை. ஸோ முதல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மணி இப்போது 8:20, 8:05க்கு வரணும். 15 minutes லேட் ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:57க்கு. பட் அதை நான் எடுக்க மாட்டேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரெயின் அதுக்கு அடுத்து ட்ரெயின் 9:57 ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் எடுக்கணும். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சு தாங்கலாம் இங்கேருந்து. ப்ளஸ் இன்றைக்கி வந்து வீக் டே, அதனால் பெருசாக இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ஆளுங்களை கம்மியாக தான் இருப்பாங்க. வீக் என்ன நல்லா கூட்டம் வந்திருக்கும். ட்ராக்கில் பாருங்கள், ஃபுல்லாக ஐஸ்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி ஒரு மாதிரி நல்லா பளிங்கு கல் மாதிரி இருக்குது.
டைம் இப்போ 8:30, பட் ஸ்டில் பார்த்தீங்களா சுத்தமாக வெளிச்சம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறேன் பழைய வீடியோவில், பட் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது இங்கே மோஸ்ட்டாக வின்டரில் வந்து வெளிச்சம் சீக்கிரம் வராது, லேட்டாக தான் வரும். இப்போ மணி 8:30 ஒரு 9 மணிக்கு நல்லா வெளிச்சம் வரும். அப்போட இன்றைக்கி வருமானு தெரியல, இன்றைக்கி ஒரு மாதிரி க்ளவுடியாக தான் இருக்குது. பனிக்கினி வந்தாலும் வரும் சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம் கிட்ட போயிட்டு கண்டிப்பாக. ஸோ எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே. இப்போ நான் போகிற ஊரில் வந்து ஒரு இது நடக்குது, ஒரு பைக்கிங் ஈவெண்ட் நடக்குது. இப்போ எப்படி நம்ம ஊரில் ட்ரேட் ஃபேரில் போடுவாங்க தெரியுமா, நம்ம சென்னையில் வந்து ட்ரேட் சென்டரில். ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் தான். இந்த கண்ட்ரியில் இருக்க மோஸ்ட்டாக இருக்கிற பெரிய பெரிய பைக்கிங் பிராண்ட்ஸ், ரைடிங் குரூப்ஸ் எல்லாமே அங்கே வருவாங்க. சரி, இங்கே வந்து நம்மளும் எங்கேயும் போவே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் நடக்கிற விஷயமோ நம்மளுக்கேற்ற விஷயம் தான்றதுனால கிளம்பிட்டு தனியாக. ஸோ அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி அது 3 நாளோ இல்லை 1 வீக்கோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 வீக் நடக்குது. பட் நான் நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 295, அதாவது ஒரு 300 செக்கு, நம்ம ஊருக்கு காசுக்கு 3000 வரும். One eternity later. ஃபைனலி வந்து இறங்கியாச்சு ஏர்பிஎன்பி புக் பண்ண ஊருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம போக வேண்டிய ஊர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு, அந்த மேப்பில் இல்லை, அங்கே காடுது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது, இதாக இருக்குது, யாங்கோப்பிங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஊருக்கு நம்ம போனோம். அது இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரெயின், இந்த ட்ரெயின் அங்கே தான் போகுது. பட் அங்கே வந்து ரூமில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் இங்கே புக் பண்ணேன். இது ஒரு சின்ன ஊர் ஹேபோன்னு சொல்லிட்டு. இங்கே நல்லா பனி விழுந்துருக்கு போல், இன்னும் மெல்ட் ஆகலை. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக அப்படியே சின்னதாக பனி கொட்டுது. வீடியோவில் தெரியுமான்னு தெரில. ஓகே. ஸோ அப்படியே இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் போட்டுருந்துச்சு ஸ்டேக்கு. எந்த பக்கம்னு மேப்பில் தான் பார்க்கணும். ஊர் அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை பார்த்தீங்களா. எப்பா நான் மட்டும்தான் இருக்கேன் இங்கே நிற்கிறேன். ஒருத்தர் என் கண்ணில் போடல. ஓகே, கீழே இறங்கி தான் போக சொல்லுது. இந்த ஊர் ஃபுல்லாக என்ன மேட்டர்னா, இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயாவது இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா, ஒன்று கண்டிப்பாக வண்டி இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி இல்லைனா இந்த பஸ்ஸு ட்ரெயின்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பஸ்ஸு ட்ரெயின்லாம் இருக்கும் நிறைய, பட் அப்படி இருந்தாலுமே இங்கே எல்லாருமே நடக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஊரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி போய் நடப்பானுங்க, இதெல்லாம் சைக்கிளில் போவானுங்க. இந்த வண்டி அப்புறம் பைக்கு, காரு இதெல்லாம் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி நடக்கிறது ஸோ சப்போஸ் இப்போ சைக்கிளில் போகிறது வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஊரில். இந்த பக்கம் போனால் இந்த ட்ராக்கு. ஸோ நம்ம இப்போ மேலே தான் ஏறணும், ரோட்டுக்கு போகணும். நைஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஊர் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு தெரில, பின்னாடி கரண்ட்டு ஒன்றும் இல்லை, பொட்டி தள்ளு வர. அதான் 3 நாளைக்கு எதிராக பொட்டின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக கேமராலாம் இருக்குது, அதனால தான். பேக்கில் லேப்டாப் இருக்குது, ஒர்க் பண்ணுற லேப்டாப்பு, பர்சனல் லேப்டாப்பு, சார்ஜரு, எல்லா கருவும் இருக்குது. அதனால் பேக்கில் பெருசாக பொருள் இல்லைனாலும் மொத்தமாக ஷோல்டர் தூக்கி வந்தால் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு பேக்கு கையில். இன்னொரு நல்ல விஷயம், இந்த ஊரில் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த ஹை ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ்லாம் பெருசாக இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து எல்லா பில்டிங்குமே மோஸ்ட்டாக உங்களுக்கு ஹைட் கம்மியாக தான் இருக்கும். மெயின் சிட்டிலையுமே இந்த ஊரில் இன்னும் சுத்தமாக எதுவுமே கிடையாது. இந்த ஃப்ளாட்டு கூட எதுவுமே இல்லை, எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இருக்குது. வீட்டில் வாங்கிட்டு வந்து ஸ்டே பண்ணுறது வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து தங்கிடலாம் போல. இங்கே ஒரு வீடு வாங்கிட்டால் அமைதியாக இருக்கும் எல்லாம் எப்பயுமே. ஆல்மோஸ்ட் வந்துட்டு தெரு முனை தான், காற்று வரை அடிக்குது. இப்போ தான் கவனித்தேன், ஹெட்ஃபோன்ஸ் கரெக்டாக இருக்குது. எப்பவுமே ஹெட்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோ எடுப்பேன். மைக் நல்லா பிக்கப் ஆகும் ஃபோனில். இது ஹெட்ஃபோனில் கொஞ்சம் மைக்கு டேரெக்டாக ஃபோனில் எடுக்கிறதோட கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். காற்று வரை அடிக்குது. இப்போ நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில. ஸ்டேஷன்லேருந்து இறங்குலேருந்து ஹெட்ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். போய் எடிட் பண்ணால் தெரியும். ஃபுல்லாக பனியில் கிடக்கு எல்லா ஊரும், எல்லா வீடும். பட் இது கம்மி தான், இது ரொம்ப இல்லை. நல்லா பேஞ்சு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் இருக்குது, அதனால் மெல்ட்டாகவும் இருக்குங்களா. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஃபுல்லாக பனி நல்லா இதோட ஹைட்டாக பேஞ்சு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி மெல்ட் ஆகி திருப்பியும் நேற்று முன்னாடி பேஞ்சுது. இது கொஞ்சம் பரவாயில்ல. ஃபைனலி ரீச் தி ஹவுஸ். எப்போ கீழே ஃபுல்லாக பனி. எஸ், இதான் நம்ம தங்க போகிற ஏர்பிஎன்பி. மொத்த வீடெலாம் கிடையாது, இந்த கீழே இந்த வீடு மட்டும்தான். எஸ், லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏமா
நைஸ், நல்லா இருக்குல்ல. இது ஹாலு. டோர் லாக் பண்ணிடுறேன். லாக் கொடுத்து உள்ளே வந்துடும். ஒய், ஓகே, லாக் பண்ணியாச்சு. நைஸ். ஒரு சின்ன லிவிங் ஹாலு, கிச்சனும் இருக்குது அண்ட் ஒரு சின்ன பெட்ரூம். போதுமே. இந்த ஊர் காசுக்கு 600 வந்துச்சு டேக்ஸோடு சேர்த்து. நான் டேக்ஸ் போடுவாங்கல்ல இங்கேயும். நம்ம ஊர் ஜிஎஸ்டி மாதிரி இங்கே மாம்ஸ்னு சொல்லுவாங்க. மாம்ஸ், MOM ஆமாம். ஸோ டேக்ஸோடு சேர்த்து ஒரு நாளைக்கு 600, 2 நாளைக்கு 1200 இல்லை 157 ரூபா வந்துச்சு. ஸோ கம்மி தான். பேசிக்கான எல்லாமே இருக்குது. காஃபி, டீ அதெல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜு காலியாக இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் போக மாட்டாங்க. இண்டக்ஷனு, ஓவன், சமைக்க போகிறதில்ல. ஸோ பிரச்சனை இல்லை. அப்புறம் எல்லாமே இருக்குது. ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா தங்கறதுக்கு பக்காவான ஒரு ஸ்டே இது. 2-3 பேர் தங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். டிஷ் வாஷரா? ஓகே. அண்ட் பாத்ரூம் அது. எஸ், லைட்டு வாஷிங் மிஷின். செமையாக இருக்குல்ல வாஷிங் மிஷினு. சின்னதாக இருக்குது ஆனால் பரவாயில்லையே. நிறைய துணி பிடிக்கும் போலியா. ஆனால் டாப் லோடு. ஓ நைஸ். என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? இது வந்து டாப் லோடு மிஷின் மாதிரி தான் இருக்குது. மேலே தான் துணி போடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் லோடில் வர மாதிரி ட்ரம் இப்படி தான் சுற்றும் போல். இந்த மாதிரி. ஏன்னா டாப் லோடில் வந்து உங்களுக்கு இப்படி சுற்றும்ல. இது ஃப்ரண்ட் லோடு தான், பட்டு துணி போடுறது மட்டும் டாப்பில் இருக்குது. இதுக்கு என்ன பேருன்னு தெரியலையே. நல்லா இருக்குது. இதை பற்றி பார்க்கணும் அப்புறம் போய்ட்டு என்னன்ட்டு. நைஸ். ஹை லக். சரி, அப்படியே போயிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதா நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். வேலை இருக்குது, வேலையை பார்க்கணும். வேலையை பார்த்துட்டு வெளியே போயிட்டு இப்போ லஞ்சுக்கு வெளியே போவேன். ஸோ அப்போ நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம். மணி இப்போது 1:10 ஆக போகுது. சரி, லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு வெளியே போகலான் இருக்கேன். வெளியே எப்படி குளிருதுன்னு தெரில. குளிருதா? எஸ், குளிருது. லாக் பண்ணியாச்சு. இன்றைக்கி சுத்தமாக வெயிலே வரலை. கொஞ்சமாவது வெயில் லைட்டாக வெட்டி பார்க்கணுன்னு பார்த்தேன். இந்த ஏரியாவில் வெயில் வராது போல். அதனால தான் அப்படியே நிற்குது பனியெல்லாம். ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுஸு. இங்கெல்லாம் வீடு வேலை எவ்வளோன்னு தெரில. நாங்கள் இருக்கிறது மெயின் சிட்டி ஸ்டாக்ஹோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஊர் காசுக்கே இப்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஊர் காசுக்கு 5 லட்சத்தில் குறைஞ்சது 15 லட்சம். நான் சொல்கிறது அந்த ரேஞ்சு வருது. 15, 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம்னு வருது. 10 லட்சம்னு வச்சா கூட 1 கோடி ரூபாய். இங்கே எவ்வளோன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் மோஸ்ட்டாக ஃபென்சிங் இருக்காது. பார்த்தீங்களா, ரொம்ப அந்த ஃபென்சிங்காக இதெல்லாம் ஒரு ஃபென்சிங் சும்மா வச்சுருப்பாங்க ஒரு கணக்கு. அதேமாதிரி இந்த மாதிரி செடியிலேயே ஃபென்சிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. மற்றபடி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபுல் அந்த 5 அடிக்கு செவரு எழுப்பி ஃபென்ஸ் வைக்கிறது இல்லைனா கேட் வைக்கிறது அப்போல்லாம் எதுவுமே இருக்காது. டேரெக்டாக ரோடு. அது அவங்க இடம் தான். அந்த ஒரு இடம் இருக்கும் அவங்க ஸ்பேஸு. அதை தாண்டி வெளியே வந்து கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளே இருக்கிற இடத்தையும் ஃபுல்லாக வீடு கட்ட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய இடம் இருக்கா. வீடு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் வீடு. பேலன்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக லைட்டாக இந்த மாதிரி கார்டனு அந்த மாதிரி விட்ருவாங்க ஏதாவது சைடில். அண்ட் வந்து ரொம்ப மாதம் கழித்து இவனை வெளியே எடுத்திருக்கேன். இந்த ஞாபகம் இருக்கா இருக்காது. ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இது வந்து நம்ம 360 கேமரா. இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி, நாளைக்கு எடுக்கிற வீடியோக்கு யூஸ் பண்ணலான்னு கொண்டு வந்தேன். பட் டெஸ்ட்டே பண்ணி பார்க்கல. சரி, அதான் நீங்கள் டெஸ்டிங்கை போகலான்னு சொல்லிட்டு வெளியே சும்மா எடுத்துன்னு வந்தேன். ஒர்க் ஆகுதா இல்லையா, வீடியோ எடுக்குதா இல்லையா, எதுவுமே தெரில. ஸோ அதான் பார்க்கணும். இப்போது வரும்போது வண்டியை போல ஃபுல்லாக வண்டியாக போயிருக்கு. அதான் லஞ்ச் டைமு. அதனால் எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டு திருப்பி போவாங்க போல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து என் ஃபோனில். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ இந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறது அப்படின்னா 360 வேலை செய்யணும்னு அர்த்தம். எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ இன்னொரு விஷயம் ஆனால் இங்கே வெளியே இருக்கும்போது பனி பெய்யுதில்ல, அதனால் அந்த கிளாஸ் லென்ஸோடலாம் மிஸ்ட்டு ஃபாக்
உள்ளே மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுமோன்னு சந்தேகமாக இருக்குது எனக்கு. அது நான் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். ஒரு 360 ரொட்டேஷனில் காட்டுறேன். அப்படியே பாரு. நான் காரில் பார்த்துனே போகிறாங்க, அவன் கையில் குச்சி மாதிரி வச்சுருக்கேன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஊரில் இருக்க ஒரு ஜிம்மு. இவன் வந்து ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸு. இப்போ நம்ம ஊரில் அப்படி ஸ்லாம்லாம் இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸு. ஃபுல் ஃபுல்லாக இருக்கானுங்க. இவனுங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மாதம் மெம்பர்ஷிப் வந்து போட்டிங்கன்னா 500 வரும். அது 500 வச்சுக்கோங்களேன், 600 வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். இந்த ஊர் காசுக்கு 600. நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் கணக்கு போட்டினாலே 5500 தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற ஜிம்லலாம் மாதத்துக்கு வந்து 3000 ரூபா 3500 வாங்குறானுங்க. சத்தியமாக ஏன்னு தெரில எனக்கு. இது பெரிய ஜிம், அதில் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். பர்சனல் ட்ரைனிங் இருக்காது. நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊரில் எப்படி பர்சனல் ட்ரைனிங் இருக்கணும்னா தனியாக பே பண்ணணும்ல, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் ஸ்டில் நம்ம தேடி வந்து ஹோட்டல் இங்கே தான் இருக்குது. ஓப்பனில் இருக்கான்னு தெரில, இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் இங்கே பார்த்தோன்னா இங்கே பஃபே இருந்துச்சு. நைட்டும் அங்கே இருக்குது ஹோட்டல் இருக்குல்ல, லைட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நைட் கம்மியாக தான் சாப்பிட்டேன், மார்னிங்கும் லைட்டாக தான் சாப்பிட்டேன். மத்தியானம் ரொம்ப பசிக்கலை. பட் ஸ்டில் மத்தியானம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோன்னா நைட்டு சாப்பிட தேவையில்ல, காசு மிச்சம். எப்படி மாஸ்டர் பிளான். இந்த ஊரில் இந்த பஃபே கிட்டே போனதே ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல் இங்கேயும் வருது. ஸோ பஃபே இருக்குதுன்னு நினைக்கிறேன். A few moments later. டன் லன்ச் ஓவர். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே போயிட்டு சும்மா கொஞ்சம் திங்ஸ் போட்டு வாங்கணும். என்ன 2 நாள் ஸ்டே பண்ணுறோம்ல, ரூமில் எதுவுமே இல்லை. சாப்பிட்றத வாங்கி வச்சுன்னா நைட்டு வெளியே வர தேவையில்ல. அதனால் லைட்டாக பர்ச்சேஸை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் திருப்பி வேலையை பார்க்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஊரில் இருந்தோம். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் பஸ் எடுத்தா. கிட்டத்தட்ட இது லைட்டாக அந்த ஊர் மாதிரி தான் இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய வீடு இதெல்லாம் இருக்குல்ல. ஓகே, ஸோ ஈவினிங் வந்து போவேன் மெயின் சிட்டிக்கு. ஸோ இதோட ஈவினிங் தான் பார்ப்போம் நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.